தண்ணி குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ பொதுவாவே வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராம வந்து அதிகப்படியே வந்து எடுத்துக்க மாட்டோம். சோ ஏதோ ஒரு சில சாப்பாட்டுல வந்து போடுவோம். இந்த பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ், இல்ல கூட்டு குழம்பு, சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல சோ அதுல வந்து ஆட் பண்ணுவோம். ஆனா இருந்தாலுமே நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிராம்பு தெரிஞ்சிச்சுன்னா கூட எடுத்து தனியா தூரமா வச்சுட்டு இருக்கிற சாப்பாடை மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனா அந்த கிராம்பை கொஞ்சம் கூட வந்து வாய்க்குள்ள போக விட மாட்டோம். ஆனா இந்த கிராம்புல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஐயோ எனக்கு ஜீரணமாகல, எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். சோ நடந்துட்டெல்லாம் என்னடா பண்றது, என்னடா டேப்லெட் வாங்கி போறது, என்ன பண்றது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கடைசியில அதுவா ஜீரணம் ஆகுற வரைக்கும் நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அப்படி இருந்தாலுமே சிலரெல்லாம் என்ன நினைப்பாங்க, சரி கொஞ்சோண்டு ரசம் சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஜீரணம் ஆகுதா இல்லையா அப்படின்ற வரையில யோசிப்போம். ஆனா சிலருக்கெல்லாம் அந்த ரசம் சாதமே சாப்பிட்டாலுமே ஜீரணமே ஆகுறது இல்ல. சோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கிராமம் வந்து நீங்க உண்மையாவே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது வந்து நார்மலா கொதிக்கிற தண்ணியில இந்த கிராம்பு போட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் வந்து அது சுண்ட வர வரைக்கும் அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்துக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப பேருக்கு வந்து இப்ப அதிகப்படியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த கிராம்பு வந்து நீங்க தினமுமே வந்து இந்த கிராம்போட தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம். சோ அதனால வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வா இருக்கும், மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து அதிகப்படியான சக்தியும் இந்த தண்ணீர் வந்து கொடுக்குது. சோ இது வந்து நீங்க ரெகுலராவே எடுத்துக்கலாம். நார்மலா வந்து நம்ம வாட்டர் வந்து ரொம்பவே அதிகப்படியா எடுத்துப்போம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கிராம்பை வந்து அந்த வாட்டர்ல போட்டு சோ அந்த தண்ணியை கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடிக்கும் போது உங்களோட உடலுக்கு வந்து அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். வேற எந்த ஒரு நோய் உங்களை வந்து அட்டாக் பண்ண பார்த்தாலையும் இந்த கிராம்பு தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ அதுவே உங்களை வந்து தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப வந்து அதிகமா வந்து நோய் வந்து அட்டாக் ஆகுது. சோ யாருக்குமே எனக்கு வந்து நோய் இல்லாம நான் இல்ல அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து எல்லா நோய்களுமே வந்து இப்ப பரவிட்டுதான் இருக்கும். ஏதோ ஒரு சிலர் தான் வந்து இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா 100ல ஒருத்தர் தான்ப்பா இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரிதான் 100ல ஒருத்தர் தான் வந்து யாராவது நோய் இல்லாம இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நோய் வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணுது. சோ அவங்களுக்கும் வந்து இந்த நோய் வந்து நமக்கு எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கிராம்பு தண்ணியை வந்து நம்ம ரெகுலரா வந்து குடிச்சிட்டு வரலாம். சோ இந்த கிராம்புல வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. பல நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த கிராம்பு வந்து உண்மையாவே ஒரு மருந்தாக தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இந்த கிராம்பு தண்ணியை வந்து நீங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.